விக்னேஸ்வர அஸ்ட்ரோலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். குரு பயிற்சி பலன்கள் 2024 முதல் 2025 வரை. இப்போ குருங்கிறவர் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு வந்து பெயர்ச்சியாக வந்திருக்கிறார் மே 1ஆம் தேதி. இந்த குரு உங்களுடைய ராசிக்கு பலன் அளிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட மனக்குமுறல் அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தோம்னா, எல்லா ஜோதிட நிலையங்களும் சரி, எல்லா ஜோதிடர்களும் சரி, இந்த ராசிக்கு அப்படி இருக்கும், ஆஹோ ஓஹோன்னு இருக்கும் அப்படிங்க சொல்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரியான நிறைய டவுட்டு மனக்குமுறல்கள் நிறைய இருக்கும். இதனால் வந்து ராசி பலன் பார்க்குறத வெறுத்து போய் பார்க்காமலே விடுற ஆட்களும் உண்டு. ஆனால் உண்மை என்ன அதில்? ராசி பலன் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டால் உண்மைதான். ஆனால் அது யார் அப்போ ஏன் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இதில் என்னது அப்படின்னா, ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கிரக நகர்வு, கிரக சஞ்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு குரு பகவான் போகிறது தான் வந்து குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பர்டிகுலராக வந்து நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, எந்த வகையில் இந்த ராசி பலனை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதை சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி வரும்போது கூட உங்களோட மனக்குமுறல் எப்படி இருந்திருக்கும்னா, சரி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது எந்த வகையில் உங்களுக்கு ஒர்க் பண்ணும், எந்த வகையில் உதவும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நான் சொல்லிடுறேன். உங்களுடைய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஜாதகம் தான் வந்து ஆக்சுவலாக வந்து பேசும். அப்போ இந்த கோச்சாரம் என்ன பண்ணும், இந்த குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்களோட ஜாதகம் வந்து உங்களுடைய பாக்கியத்தை சொல்லும். இப்போ சுருக்கமாக சொல்லோம்னா, ஒருத்தர் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு திருமணம் உண்டா இல்லையா அப்படிங்கிற பாக்கியத்தை வந்து அவருடைய ஜாதகம் தான் சொல்லும். ஒருத்தர் வீடு கட்டணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு கட்ட முடியுமா முடியாதா அப்படிங்கிற பாக்கியத்தை அவருடைய ஜாதகம் தான் சொல்லும். இதே மாதிரி எனக்கு கடன் நிறையா இருக்குது, நான் அந்த கடனை சீக்கிரம் அடைச்சிருவேனா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி உடைய ஆள் அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் அந்த கடனை அடைக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. சரி, அந்த பாக்கியம் இருக்குது, கடனை அடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது, திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் இருக்குது, வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்தால், உங்களுடைய ஜாதகத்தில் அந்த பாக்கியம் இருக்குன்னு தெரிய வந்தால், அடுத்து உங்கள் மனசில் தோன்ற ஒரு கேள்வி என்னது அப்படின்னா, நான் எப்போ திருமணம் பண்ணுவேன், அல்லது எப்போ வீடு கட்டுவேன், அல்லது எப்போ நான் கடனை திருப்பி அடைப்பேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். அந்த எப்போங்கிற ஒரு காலத்தை, அந்த காலத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான் இந்த கோச்சார பலன். காலத்தை நிர்ணயிக்கிறது தான் இந்த கோச்சார பலன். குரு பெயர்ச்சி பலன், ராகு கேது பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஒரு சாதகமான ஒரு காலம் வருதா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று. ஸோ அதனால் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து அதனுடைய பார்வைகள் வந்து மாறும், அதனுடைய ராசிக்குடைய பாவங்கள் மாறும். அப்படிங்கிறப்ப அந்த பாவகத்தினுடைய காரகத்துவங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்களில் உங்கள் ஜாதகத்தில் அதனுடைய பாக்கியம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பாக்கியம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கோச்சார குரு பெயர்ச்சி பலன் வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும். ஒரு ஜாதகத்தில் அந்த பாக்கியமே இல்லை, எனக்கு வீடு கட்டுற யோகமே இல்லை, ஆனால் எனக்கு இந்த என் ராசிக்கு வந்து ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து குரு பெயர்ச்சி பலனில் நல்லா வீடு கட்டி வாழ்வேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே, ஆனால் என்னால் வீடு கட்ட முடியல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இல்லை. அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த கோச்சார பலன் வந்து பலன் அளிக்கும்? ஸோ ஜாதகம்ங்கிறது உங்களுக்கு உண்டா இல்லையா அப்படிங்கிற பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகம் தான் சொல்லும். எப்போங்கிற ஒரு கால நிர்ணயத்தை இந்த கோச்சார பலன்கள் சொல்லும். இதை முதல்ல கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. அப்போ தான் வந்து உங்களோட ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த பொது பலன்
பெயர்ச்சி பலன்கள் பொது பலன் எல்லாமே வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த வகையில் தான் புரிஞ்சுக்கணும். ஓஹோ, நம்மளுடைய ஜாதகத்தில் முதல்ல பாக்கியம் இருக்கணும், இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பெயர்ச்சி பலன்கள் நமக்கு பலன் அளிக்கும். அது எந்தெந்த வகையில் அளிக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த புரிதலோடு நம்ம வாங்க இந்த ராசிக்கு வந்து உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் 2024-25 எப்படி பலன் அளிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் 2024-25 எதில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல தனக்காரகனான குரு கோச்சாரத்தில் இப்போ வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால என்ன அப்படின்னு சொன்னால் கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து செய்யும் காரியம் எல்லாமே, செய்யும் செயல்கள் எல்லாமே லாபகரமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி, ஒரு ஃபினான்சியலாக எடுத்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு லாபகரமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு தெளிவாக இருந்தது அப்படின்னு சொன்னால், தெளிவாக செயல்பட்டால் வானத்தின் உச்சத்தையும் வந்து நீங்கள் தொடலாம். அந்த அளவுக்கு நீங்கள் லாபத்தையும் வந்து காணலாம். எந்த ஒரு விஷயத்துலையும் சரி, ஒரு ஃபினான்சியலாக பார்க்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வகையில் பார்க்கலாம், இல்லை ஒரு காரியங்கள் சுப காரியங்கள் நிகழ்த்துறதுலேயும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு லாபகரமான ஒரு நிலை தான் இப்பொழுது இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அந்த அளவுக்கு பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பொருளாதார ரீதியாக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மேலே வருவீங்க. ஏன்னா கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து குரு வந்து உட்கார்றார். அப்படிங்கிறப்போ 600 ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து நல்லாவே வந்து கெயின் ஆகும். உச்சத்தை நோக்கியே வந்து நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் கடகராசிக்கு 11ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து ராசிக்கு 3ஆம் இடத்தை வந்து தன்னோட 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்படி பார்க்குறப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு முயற்சி ஸ்தானம். ஸோ எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றிகரமாக முடியும். அதான் ஏற்கனவே சொன்னது, லாபகரமாக முடியும் அப்படின்னு சொல்கிறது ஒரு வெற்றி. அந்த 11ஆம் இடம்ங்கிறது வெற்றியையும் குறிக்கும். அப்படிங்கிறப்போ அந்த 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் கொஞ்சம் தைரியம் கூடும். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டு இருந்தீங்க இது வரைக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு நல்லாவே தைரியம் கூடும். அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதரத்தின் ஆதரவு நல்லா கிட்டும். போக உங்களுடைய உறவு சுமூகமாக இருக்கும் இளைய சகோதரத்துடன். விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான காலம் இது, இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது. ஏன்னா விளையாட்டுத்துறையில் வந்து 3ஆம் இடம்ங்கிறது விளையாட்டையும் குறிக்கும். விளையாட்டுத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன், சம்பள உயர்வு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நல்லா எதிர்பார்க்கலாம். இல்லை ப்ரொமோஷனுக்காக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முயற்சியும் செய்யலாம். இப்போ வந்து உங்களுக்கு கைகூடி வரும். அதே மாதிரி மீடியா துறையில் யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க, இல்லை பெரிய மீடியாவில் வந்து பெரிய லெவலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக வந்து மீடியா துறையில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலம். நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களோட வாழ்க்கை வந்து அமையும். ஏன்னா இந்த குரு பெயர்ச்சி பலன் அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் அளிக்கிறதுக்கு இருக்கு. அதே மாதிரி ஆபரணங்கள், தங்க நகை ஆபரணங்கள், ரத்தினங்கள் அந்த மாதிரியான வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இப்போ இருக்கு. அந்த மாதிரி வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கும் வந்து இப்போ ஒரு லாபகரமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வருட காலம் அடுத்த குரு பெயர்ச்சி வரைக்கும் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு லாபகரமான காலம். இந்த ஆபரணங்கள், ரத்தினங்கள், அந்த மாதிரி தங்க நகைகள், அந்த ஆசாரி, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து லாபகரமாக முடியும். எழுத்துத்துறை, அதாவது கவிதை எழுதுகிறவங்க, இல்லை கதை வசனம் எழுதுகிறவங்க, அந்த மாதிரியான எழுத்துத்துறையில் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு மேன்மையான காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சி நல்லாவே வந்து அவங்களுக்கு பலன் அளிக்கும். அவங்களுடைய எழுத்துக்கள் மதிக்கப்படும், அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி ராசிக்கு 11ஆம் இடத்துல உட்கார்ந்து தன்னோட 7ஆம் பார்வையாக ராசியோட 5ஆம் பாவகத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியம் வேண்டி இது வரைக்கும் வந்து தவம் கிடக்கிறவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ட்ரீட்மெண்ட், ஏதாவது இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு எண்ணங்கள் இருந்ததுன்னா இப்போ போய் செய்யலாம். இப்போ போய் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் செய்கிறதுனால சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
மேலும் இந்த கல்லூரி படிக்கிறவங்க இது வரைக்கும் எனக்கு நான் படிச்சிருக்கேன், நான் அரியர் வச்சிருக்கிறேன், அதனால எனக்கு இன்னும் பட்டம் கைக்கு வந்து சேரல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ அரியரை போய் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஈஸியாக உங்களுக்கு தெரியும், ஈஸியாக வந்து அதை கடந்து போகிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்மந்தமாக எனக்கு வரலையே, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் வந்து கை கூடலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். குரு ஹோரையில் வந்து நீங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்துறது நல்லது. ஸோ அந்த மாதிரி நடத்தும் போது வந்து பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிஞ்சு உங்களுக்கு பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் வேலை பார்க்குறவங்க, இந்த வீட்டு புரோக்கர்ஸு அந்த மாதிரி உள்ளவங்க, இல்லை ஒரு 4-5 வீடு வச்சுருக்கிறேன், எனக்கு ரெண்ட்டு வந்து ஆக்சுவலாக வந்து அந்தளவுக்கு பிரச்சனையாகவே இருக்குது, ரெண்ட்டு சரியாக வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இப்போது ஒரு நல்ல காலம். இருக்கிற பெண்டிங் ரெண்ட் எல்லாமே வந்து சேரும். அதே மாதிரி வாடகைக்கு உள்ளவர்களும் வந்து நல்லா ஒத்துழைப்பாங்க உங்களோட. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குமே வந்து நல்ல பிஸ்னஸ் இப்போது சூப்பராக நடக்கும், லாபகரமாகவும் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா லாபஸ்தானத்தில் வந்து பார்க்குறதுனால கண்டிப்பாக வந்து லாபகரமாக இருக்கும். போக இந்த வாகனங்கள் வைத்து வியாபாரம் பண்ணுறவங்க, செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் பண்ணுறவங்க, இல்லை ரெண்ட்டுக்கு வர்றவங்க, அந்த மாதிரி வாகனத்தை வைத்து ஜீவனத்தை காணும் கடகராசி நேயர்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலம், ஒரு லாபகரமான காலம். இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களையே வந்து அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கடகராசிக்கு 11ஆம் இடத்துல உட்கார்ந்து தன்னோட 9ஆம் பார்வையாக ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே உடனே திருமணத்திற்காக யார் யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ கடகராசிக்காரங்க கண்டிப்பாக இப்போ தயாராகிடலாம். ஈஸியாக அமையும், பொண்ணோ பையனோ ஈஸியாக வந்து உங்களுக்கு அமைஞ்சு திருமணத்திற்கு வந்து நாள் குறிக்கப்படும். இந்த வருடத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு திருமணமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இந்த டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு போகிற நிலையில் இருக்கிறவங்க கூட இப்போ வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்துனீங்கன்னா அது சுமூகமாகி இந்த டைவர்ஸ் இல்லாமல் வந்து சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அதனால் பிரிஞ்சு போகிற மாதிரியான நிலையில் இருந்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்ததுன்னா இப்போ நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு சுமூகமான நிலையை கொடுக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இப்போ பிஸ்னஸ் புதுசாக தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கிறவங்க, ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ பிஸ்னஸை வந்து ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய லெவலாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இப்போது ஆரம்பிக்கலாம், நல்ல கைகூடும். நான் மட்டும் ஆரம்பிக்கிற மாதிரி இல்லை, பார்ட்னர்ஸை சேர்த்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் பங்குதாரர்களை தாராளமாக வந்து இங்கே சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ அதற்கான டைம் தான் நடக்குது. ஸோ இந்த குரு பயிற்சி பலன் நல்லாவே பலன் கொடுக்கும். ஸோ புது தொழில் தொடங்குவதற்கும் சரி, புதுசாக பார்ட்னர்களை சேர்க்கறதுக்கும் சரி, ஏற்கனவே தொழிலில் உள்ள பார்ட்னர்ஸ் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ பேசுனீங்கன்னா கண்டிப்பாக சுமூகமாக முடியும். ஸோ பழைய பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ ஆக மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கும் தசாபுக்திகள் கை கொடுத்தது அப்படின்னு சொன்னால் இந்த குரு பயிற்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வகையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னா செய்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு லாபம்தான் அப்படிங்கிற மாதிரியான இருக்குது. எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதில் ஜெயிக்கலாம். போக இளைய சகோதரத்தின் உறவு மற்றும் சப்போர்ட்டு அதில் வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும். விளையாட்டுத்துறையில் உள்ளவங்க ஜெயிக்கலாம், மீடியா துறையில் உள்ளவங்க ஜெயிக்கலாம், ஆடை ஆபரணங்கள் நீங்கள் வாங்குறதுக்கான அந்த விஷயங்களில் வந்து நீங்கள் ஜெயிக்கலாம், எழுத்துத்துறையில் உள்ளவங்க ஜெயிக்கலாம், குழந்தை பாக்கியம் வேண்டி உள்ளவங்க அவங்களும் வந்து இந்த விஷயத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பரீட்சையில் அரியர் வச்சு பட்டம் பெறலை அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களும் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போக வீடு, ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி பண்ணுறவங்களும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கிறதுக்கும் சரி, டைவர்ஸ் நிலையில் உள்ளவங்க சேர்ந்து வாழ்வதற்கும் சரி, அதுலேயும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் புதுசாக தொடங்கி அதில் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்கள் ஜெயிக்கலாம். அதற்கு நான் சொன்ன மாதிரி உங்களோட ஜாதகம் கண்டிப்பாக சப்போர்ட் செய்யணும். சரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற டைம் டு டைம் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ கடகராசிக்காரர்கள் எல்லாமே இதில் சொல்லப்பட்ட விஷயங்களில் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல விஷயத்தோட உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது சதீஷ்குமார்.
தேங்க்யூ.